பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் என்ன நடக்குது பார்க்கலாம். இங்கே பாக்கியாவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்ச உடனே பாக்கியா வந்துட்டு இங்கே ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு அத்தான் நான் ஒரு விஷயமா வெளில போயிட்டாரோ சொல்லிட்டு அங்கே ஹோட்டல்லேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்துட்ட பிறகு இங்கே பாக்கியாவுக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம வந்துட்டு செஃப் ஆனந்தை கூட்டிகிட்டு போகலாம் சொல்லிட்டு இங்கே செஃப் ஆனந்தை கால் பண்ணி பாக்கியா ஹோட்டல் விட்டு வெளியே வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த செஃப் ஆனந்தும் பாக்கியாவும் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தான் எதிரில் வந்துட்டு எழில் வராரு. எழில் வந்த உடனே இங்கே பாக்கியா பார்த்து கேட்குறாங்க, எங்கம்மா எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே எழில் வந்துட்டு பாக்கியா கிட்ட கேட்கும். அதுக்கப்புறம் இங்கே பாக்கியா வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் எழில்கிட்டே சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே காரணம் உங்கள் அப்பா கோபிநாத் தாண்டா. அவர் சொல்லி தான் இந்த ஆனந்த் நிற்கிறாரு செஃப்பு. இவரும் வந்துட்டு நம்ம ஹோட்டலுக்கு வேலைக்கு வந்திருக்காரு. இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் தான் அவங்க யார்கிட்டையும் சொல்லலை. நேராக வரும்போது இது ஒரு சாட்சியாக வந்துட்டு நான் பயன்படுத்தலாம் சொல்லிட்டு இவரை நான் கூடவே வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே பாக்கியா சொல்லுவோம். உடனே அங்கே கூட அந்த செஃப் ஆனதும் வந்துட்டு, ஆமாம் சார், பாக்கியா நான் சொல்கிறதுலாம் உண்மை தான். நான் வந்துட்டு கோபிநாத் அவர் அனுப்பிச்சு தான் உங்கள் ஹோட்டலுக்கு வேலைக்கு வந்தேன். அவர் சொல்லி தான் நிறைய விஷயம் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோட்டலை இழுத்து முட்டதுக்கு காரணமும் நான் தான். அவர் சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே அந்த செஃப் ஆனந்தும் வந்துட்டு எழில்கிட்ட எல்லா விஷயம் சொல்லிடுறான். உடனே எழிலுக்கு வந்துட்டு கோபிநாத் மேலே செம்ம கோவம் வருது. அதுக்கப்புறம் இங்கே பாக்கியை பார்த்து எழில் பேசுகிறாங்க, ஏம்மா அவர் அப்படி இருக்கார் அப்பா, அவர் மட்டும் நல்லா இருக்கணும், அவர் சுற்றி இருக்க யாருமே நல்லா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவர் இருப்பாரா, ஏன் இப்படி உன்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எழில் வந்துட்டு பாக்கியை பார்த்து கேட்போம். உடனே பாக்கியை வந்துட்டு, இவா எழில் நம்ம 3 பேரும் போயிட்டு அந்த கோபிநாத்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டு வரும், எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்துட்டு எழிலையும் அந்த செஃப் ஆனந்தையும் கூட்டிட்டு இங்கே கோபிநாத் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே எழிலும் பாக்கியாவும் செம்ம கோவத்தில் இங்கே பாக்கியா வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே பாக்கியா வீட்டை போட்டவுடனே இங்கே வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா நின்றுட்டு இருக்காங்க. ராதிகா வந்துட்டு பாக்கியாவும் எழிலையும் பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. என்ன இவங்க என்ன இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கூடவே அந்த செஃப் ஆனந்தும் பார்க்குறாங்க. செஃப் ஆனந்து பார்த்த உடனே இங்கே ராதிகாவுக்கு தெரிய வந்தது, ஏதோ பண்ணியிருக்காரு கோபி, அதுதான் இப்போ கிளம்பி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ராதிகா கண்டுபிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என் ராதிகா, என்ன பாக்கியா ஏன் இங்கே வந்திருக்கீங்க அப்படி கேட்கும் போது இங்கே பாக்கியா வந்துட்டு, உள்ளே வாங்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்துட்டு வேகமாக உள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே. உடனே ராதிகா வந்துட்டு, சொல்லு பாக்கியா என்னன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே வராங்க. அப்புறம் பின்னாடி வந்துட்டு பிறகு இங்கே ஷோபாவில் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு கோபி. உடனே இங்கே பாக்கியா பார்த்த உடனே இங்கே கோபிக்கு ஷாக் ஆகிடுது. உடனே கோபி ஷோபாவில் எழுந்து, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கை நீட்டும் போது பின்னாடி வந்துட்டு எழில் வராரு. எழிலை பார்த்த உடனே இங்கே கோபிநாத் வந்துட்டு, என்ன எழில் என்ன விஷயம், நீ என்ன வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, என்ன விஷயம் என்ன வந்திருக்கண்ணா, நீங்கள் பண்ண வேலைக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க, ஏன் அப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கும் போது எழில் வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் இங்கே பாக்கியம் வந்துட்டு, என்ன பண்ணீங்க உங்களுக்கு தெரியாதா, அதுக்கப்புறம் இங்கே ஆனந்த் வாங்க ஆனந்த் சொல்லிட்டு இங்கே செஃப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியை கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த செஃப் ஆனந்தும் பின்னாடி இருந்து வரான் முன்னாடி. உடனே அந்த செஃப் ஆனந்தை பார்த்த உடனே இங்கே கோபிக்கு தெரிஞ்சிருது, இவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு போல், ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கோபி வந்துட்டு, என்ன விஷயம் சொல்லுங்கள், என்னத்துக்கு இப்போ எல்லோரும் கூட்டு வந்துருக்கீங்க அப்படி கேட்கும்போது, என்ன விஷயமா, உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை, இப்போ இதுக்குமா நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எழில் கேட்கும். நீ என்னடா சொல்கிற எனக்கு புரியல, என்ன சொல்கிற அப்படிமே கேட்கும்போது எழில் இங்கே சொல்லிட்டு இருக்காரு, ஏன்பா அம்மா வந்துட்டு ஹோட்டல் வச்சு நடத்துறது உனக்கு புரியலையா, அவங்க உன்னை விட்டு தனியாக பிரிஞ்சு தனியாக தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க, உனக்கு என்ன அப்படி ஒரு பிரச்சனை அவங்க மேலே போகும், எதுக்கு நீ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செஃப்பை வச்சு நீயா ஒரு ஆளை அனுப்பி அம்மா நடத்துகிற ஹோட்டலுக்கு பெரிய பிரச்சனை வர வச்சிட்டேன், இழுத்து மூட்டை வச்சிட்டேன், எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கப்புறம் இங்கே பாக்கியா வந்துட்டு கோவியை பார்த்து கேட்குறாங்க, என்னங்க முழிக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு இது தெரியாதா, ஆதரவத்தோடு காமிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே செஃப் ஆனந்திட்டே அந்த ஃபோனை வாங்கி ரெக்கார்ட் பண்ண கால் ரெக்கார்ட் எடுத்து இங்கே பாக்கியா இங்கே கோபிநாத்தை காமிக்கிறாங்க. அங்கே கோபிநாத் பேசுகிறது எல்லாமே இருக்குது. கோபிநாத் வந்துட்டு கேட்குறாரு அங்கே செஃப்புக்கிட்ட, என்ன ஆனந்த் எல்லாமே முடிஞ்சிச்சா, நீங்கள் வந்துட்டு இந்த வாட்டி என்ன பண்ண போகிறீங்க, ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தீங்க, எப்போ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கோபிநாத் பேசுறது இங்கே ரெக்கார்டில் இருக்குது. இதெல்லாம் கேட்ட உடனே கோபிக்கு வந்துட்டு ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் இங்கே ராதிகா வந்துட்டு கோபியை பார்த்து கேட்குறாங்க, என்ன இதெல்லாம் என்ன எப்படி பண்ணிருக்கீங்க அப்படி கேட்கும்போது இங்கே கோபிநாத் வந்துட்டு, நீ அமைதியாக ராதிகா நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லும்போது இங்கே ஆனந்த்கிட்ட வந்துட்டோன்னா இங்கே கோபி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆனந்த் வந்துட்டு கோபிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, சார் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் எதுவும் செய்யலை, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு திருப்பி ஒரு நம்பிக்கை கொடுத்து என்னை நம்பி பாக்கியா மேடம் வேலையில் சேர்த்துட்டாங்க, அவங்களுக்கு திருப்பி என்னால் துரோகம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஆனந்த் வந்துட்டு கோபியை பார்த்து சொல்லுவோம். உடனே கோபிக்கு என்ன பேசுனே தெரியாமல் அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காரு. உடனே இங்கே பாக்கியா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க, இங்கே பாருங்கள் கோபி, உங்களுக்கு இதுதான் கடைசி தடவை, நான் வந்துட்டு இது மாதிரி நீ இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன், ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் பண்ண விஷயத்துக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே பாக்கியா கோபியை மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிறாங்க.
கூடவே வந்துட்டு எழிலும் கிளம்பி வந்துடுறாரு. இங்கே பாக்கியா கோபி டேபிள்லாம் பேசிட்டு கிளம்பி போயிட்ட பிறகு இங்கே பாக்கியா நேராக ஹோட்டலுக்கு போயிடறாங்க. ஹோட்டலுக்கு போகும்போது ஈஸ்வரியும் செல்வி வெளியே நின்றுருக்காங்க. வெளியே நிற்கும் போது கூட எழிலும் வந்துட்டு இருக்காரு. அப்போ தான் பாக்கியை பார்த்து செல்வி கேட்குறாங்க, எங்கக்கா இவ்வளோ அவசரமாக போயிட்டு வரீங்க, எங்கே போயிட்டு வரீங்க அப்படி கேட்கும்போது இங்கே பாக்கியா செல்விகிட்ட சொல்கிறாங்க, அந்த கோபி வீட்டுக்கு தான் போயிட்டு மிரட்டிட்டு வரேன். இதுக்கு மேலே அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவே தெரியாது அப்படிலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே பாப்பா அவர் எதுவும் பண்ண மாட்டார். இங்கே பாக்கியா செல்விகிட்ட சொல்லுவோம். அந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு எழில்கிட்ட, பாத்தியா எழில் உங்கள் அப்பா கோபி எப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு அப்படிங்கிற மாதிரி இங்கே எழில்கிட்ட ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாக்கியா வந்துட்டு அத்தை முடிஞ்ச போன விஷயத்தை பற்றி பேச வேணாம், நமக்கு நிறைய ஆர்டர் இருக்குது, அந்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே பாக்கியா எல்லாரையும் வேலை செய்ய கூட்டிகிட்டு போயிடுறாங்க.